ஆல்ரைட், வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் வீடியோவில் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த டூலை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டா. இன்கேஸ் உங்ககிட்டயே அதுக்கு தேவையான டேட்டா இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அந்த டேட்டாவை டேப்லூவில் இம்போர்ட் பண்ணி அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய விஷுவலைசேஷனுக்கு ப்ரொசீட் ஆயிடலாம், ரைட்? ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட டேட்டா இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இதை கற்றுக்கிறது? ஆர்எல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற டேட்டா செட், லெட்ஸே ஒரு சாம்பிள் டேட்டா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ 2 கேஸ் பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் த பீப்புள் ஹூ ஹாவ் டேட்டா வித் தெம். உங்ககிட்ட டேட்டா இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அதை டேப்லூவில் இம்போர்ட் பண்ணிடலாம். இட்ஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, லெட்ஸே பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, எக்ஸல் ஃபைலாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, சிஎஸ்வி ஃபைலாக இருந்தாலும் சரி, என்ன டைப் ஆஃப் ஃபைலாக இருந்தாலும் உங்களால் அந்த டேட்டாவை டேப்லூக்குள்ளே இம்போர்ட் பண்ணி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். பிகாஸ் டேப்லூன்ற டூலில் வைட் செட் ஆஃப் டேட்டா ஃபார்மேட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே எந்த ஃபார்மேட் ஆஃப் டேட்டாவில் இருந்தாலும் உங்களால் அதை டேப்லூவில் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸே இப்போ நீங்கள் இது வரைக்கும் இருந்த டேட்டா எல்லாத்தையும் எக்ஸலில் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக அந்த எக்ஸல் ஃபைலை டேப்லூக்கு இம்போர்ட் பண்ணி விஷுவலைசேஷனை பண்ண முடியும். இன்கேஸ் இல்லை என்கிட்ட சிஎஸ்பியாக தான் இருக்குது அப்படின்னா அப்பையும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த ஃபைல் ஃபார்மேட்டையும் யூஸ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் என்கிட்ட MySQL டேட்டா பேஸில் தான் இருக்குது அப்படின்னா அதையும் உங்களால் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் என்கிட்ட Oracle டேட்டா. ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, எனக்கு விஷுவலைசேஷன் கற்றுக்கணும், அதாவது ஒரு டேட்டாவை விஷுவல்ஸாக எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக்கணும், பட் என்கிட்ட அதுக்கு தேவையான டேட்டா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ரிசோர்ஸ் பேனலுக்கான லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதில் மோஸ்ட்லி எல்லாரும் இந்த மாதிரி விஷுவலைசேஷன் கற்றுக்கும் போது சூப்பர் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஸ்டோரோட டேட்டா செட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைலை நான் அட்டாச் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த சூப்பர் ஸ்டோர் ரிலேட்டட் டேட்டாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஏன் ஃபீல்ட் ரிலேட்டடான ஏதோ ஒரு டேட்டா செட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்தில் தெர் இஸ் அ வெப்சைட் கால் Kaggle. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் போய் உங்களோட தேவையான, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான டேட்டா செட்டை எடுத்துக்க முடியும். ஸோ எப்படி உங்களுக்கு தேவையான டேட்டா செட்டை எடுக்கணும் அப்படின்னா, கூகுளுக்கு போயிட்டு ஜஸ்ட் Kaggleன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இப்படி ஒரு சைட் உங்கள் கண்ணில் தென்படும். ஸோ அந்த சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா திஸ் இஸ் லைக் இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கான கம்யூனிட்டி மாதிரியான ஒரு வெப்சைட் இது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான டேட்டா செட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட்குள்ளே வந்த உடனே இந்த இடத்துல ஒன் செகண்ட், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அன் ஆப்ஷன் கால் டேட்டா செட். ஸோ அந்த டேட்டா செட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா you will see something like this. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்ட் ரிலேட்டடான டேட்டா செட் வேணுமோ அந்த ஃபீல்ட் ரிலேட்டடான டேட்டா செட்டை நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்கூல் ரிலேட்டட் டேட்டா தான் வேணும் அப்படின்னா, லெட்ஸே ஸ்கூல் ரிலேட்டட் சாம்பிள் டேட்டா தான் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆக்சுவல் டேட்டா செட் இல்லை, வேற யாரோ ஒருத்தவங்களோட டேட்டா செட் எடுத்து நீங்கள் எப்படி இதை விஷுவல் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்கூல்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். ஸ்கூல் ரிலேட்டடாக என்னென்ன டேட்டா இந்த Kaggle வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ லெட்ஸே இப்போ எனக்கு இந்த ஸ்கூல் டேட்டா நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணிவிட்டு என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா டவுன்லோட் டேட்டா செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறது மூலியமாக என்னால் என்னோட டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ண டேட்டா செட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஒன் செகண்ட். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, லெட்ஸே அவங்க ஒரு ஃபைல்குள்ளே அவங்க நேம் பண்ணியிருக்காங்க, மேபி அந்த ஃபைல்குள்ளே அவங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மேபி இது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுறவங்களோட டேட்டா செட்டாக இருக்கலாம், அதனால் நம்மளால் காலம் நேம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் இதே மாதிரி நிறைய டேட்டா செட் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் டூலை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ குட் ஸ்டிக் டு சூப்பர் ஸ்டோர் டேட்டா. அண்ட் சூப்பர் ஸ்டோர் டேட்டா வச்சு நீங்கள் தாராளமாக எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கலாம், ரைட்? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டோர் டேட்டா செட், அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சூப்பர் ஸ்டோர் டேட்டா செட்டை எப்படி விஷுவல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம், ரைட்? ஸோ நான் ஜஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ குட் see the file name, it is named as sample_superstore, ரைட்? அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 ஷீட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஆர்டர்ஸ். ஸோ லெட் மீ ஜூம் இன். ஸோ இங்கே பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஷீட்குள்ளே 3 ஷீட் இருக்குது. இந்த ஒரு எக்ஸல் ஃபைல்குள்ளே there are 3 sheets. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷீட் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் தி ஆர்டர்ஸ்
ஆஃப் சூப்பர் ஸ்டோர். அண்ட் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த சூப்பர் ஸ்டோர் ரிசீவ் பண்ண ரிட்டர்ன் ஆர்டர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த டேபிளில். ரைட், இப்போ நீங்கள் காலம் நேம் செக் பண்ணீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ரிட்டர்ன் அண்ட் ஆர்டர் ஐடி. அண்ட் தென் மூணாவதாக ஒரு ஷீட் இருக்குது விச் இஸ் கோயிங் டு ஹாவ் பர்சன் அண்ட் ரீஜன் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட்டில் எக்கச்சக்கமான டேட்டா இருக்குது, வேற சப்சிக்வெண்ட் ஷீட்ஸில் கம்மியான டேட்டா தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு கற்றுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டே ஸ்டிக் பண்ணிப்போம். ஸோ இதே யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் இப்போ இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரோனா என்னன்னு தெரியணும் அண்ட் தென் ஒரு காலம்னா என்னன்னு தெரியணும். யூ ஹாவ் சம்திங் கால்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் அ டேபிள். நீங்கள் எந்த டேபிள் எடுத்துக்கிட்டாலும் அதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு தான் உங்களால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இங்கே 1 2 3 4 5 6 நம்பர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் ரோஸ். வேறஸ் ABCDEF அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாம் காலம்ஸ். ஸோ தோஸ் ஆர் லைக் வெரி பேசிக் திங்ஸ். ஒரு டேபுலர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்குள்ளே ரோ இருக்கும் அண்ட் காலம் இருக்கும். ஸோ ஹரிசான்லாக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பேர் ரோ, வேறஸ் வேர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ்க்கெல்லாம் பேர் காலம். ஓகே, இந்த டேபிளோட ஃபர்ஸ்ட் ரோவை பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் தி டைட்டில்ஸ் ஆஃப் ஈச் காலம். ஸோ இந்த காலமில் லெட்ஸே இந்த ஏன்ற காலமில் சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ரோஸ்லையும் என்ன வேல்யூ இருக்க போகுதுன்ற டைட்டில் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது. ரைட், அதே மாதிரி இந்த பீன்ற காலமை பாருங்கள். ஸோ இந்த பீன்ற காலமில் ஆர்டர் ஐடின்ற டேட்டாவை தான் எல்லா சப்சிக்வெண்ட் ரோஸ்லையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ உங்களுக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் காலமில் என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். லெட்ஸே இப்போ உதாரணத்துக்கு இங்கே கஸ்டமர் ஐடி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ கஸ்டமர் ஐடின்னு மீன் பண்ணியிருக்கு. தென் தட் மீன்ஸ் சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ரோலையும் கஸ்டமர் ஐடின்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஷுட் ரீட் அ பேசிக் எக்ஸல் ஃபைல் ஆர் அ டேபிள். ஓகே, ஸோ நான் டேப்லூ ப்ரொஃபஷனல் வெர்ஷன் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் ஓப்பன் பண்ண உடனே என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால் கனெக்ட். ஸோ இந்த ஏரியா பேரை கனெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கனெக்ஷன் பேனை யூஸ் பண்ணி தான் எந்த டைப் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் நம்ம டேப்லூக்குள்ளே இம்போர்ட் பண்ண முடியும். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது எந்த டைப் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் டேப்லூக்குள்ளே இம்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். நம்மள்ட்ட இருக்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டா, ஸோ இட் ஷுட் பி செக்ட். ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் ஸ்டோர் டேட்டாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்வியஸாக அது ஒரு எக்ஸல் ஃபைல்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸல் ஃபைல் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கனெக்ஷன் பேனில் இங்கே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோட்டிஸ் தட் தெர் இஸ் அண்ட் ஹெட்லைன் கால் டு அ ஃபைல். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு தான் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட டேட்டா டெக்ஸ்ட் ஃபைலில் இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல், இன்கேஸ் ஜேசான் ஃபைலாக இருந்துச்சுன்னா ஜேசான் ஃபைல், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் இருந்துச்சுன்னா மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், இன்கேஸ் டேட்டா பிடிஎஃப்ல இருந்தால் பிடிஎஃப். அண்ட் இந்த டைப்ஸில் இருக்க ஃபைல்ஸ்லேருந்து மட்டும்தான் டேட்டாவை எடுக்க முடியுமானா அதுதான் கிடையாது. மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வேறு சில டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் எடுக்க முடியும். ரைட், அது மட்டும் இல்லாமல் நாட் ஜஸ்ட் ஃபைல்ஸ், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா MySQL மாதிரியான டேட்டா பேசஸ் கூடயும் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் MySQL கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமானா அதுதான் கிடையாது. யூ வில் ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் லிஸ்ட். இதிலிருந்து எங்கிருந்து வேணாலும், இதில் இருக்க எந்த டூல்ல இருந்து வேணாலும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை டேப்லூக்கு இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், ஃபயர்பேர்ட், இந்த மாதிரியான ஆரக்கிள், இந்த மாதிரியான எந்த டேட்டா ரிலேட்டட் பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை இங்கே ரிட்ரீவ் பண்ணி ஆர்எல்ஸ் இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ இப்போ நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஃபைல்லிருந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இங்கே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சூஸ் பண்ண உடனே என் ஃபைல் இருக்க லொக்கேஷனை ப்ரௌஸ் பண்ணுறேன். ஸோ சாம்பிள் ஸ்டோர்ன்ற ஃபைல் இங்கே இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ரைட், ஸோ நான் அதை பண்ணி முடித்த உடனே ஐ கெட் சம்திங் லைக் அ ஒயிட் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் ப்ரிவ்யூ விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இப்போ இந்த ப்ரிவ்யூ விண்டோவை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால் கனெக்ஷன்ஸ். இந்த கனெக்ஷன்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம எத்தனை இடத்துலேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்திருக்கோன்றதை எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம ஒரே ஒரு ஃபைல்லேருந்து தான் டேட்டா எடுத்திருக்கோம் இது வரைக்கும். வேற போக போக இன்னும் இது எக்ஸ்பேண்ட் ஆகும், 4-5 ஃபைல்லேருந்து நம்ம டேட்டா எடுப்போம். பட் இப்போதைக்கு ஒரு ஃபைல்லேருந்து தான் டேட்டா எடுத்திருக்கோன்றதுனால யூ சி ஒன்லி ஒன் ஃபைல் ஹியர்.
ரைட். சூப்பர் ஸ்டோர் அப்படின்ற அந்த ஒரு ஃபைல் மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஷீட்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அந்த ஷீட்ஸ்குள்ளே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ, ஐ மீன் ஒரு எக்ஸல் புக்குள்ளே எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ அந்த ஷீட்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த யூனியன், டேபிள் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஃபைலை டேப்லுக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அண்ட் தென் ஷீட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இருந்த ஷீட்ஸு இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. ரைட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் ஷீட்டில் தான் நிறைய டேட்டா இருக்குது. ஸோ அதை நான் டபுள் டேப் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் டேப் பண்ண உடனே என்னோட பேனில் இந்த ஆர்டர் ஷீட்டோட ப்ரிவ்யூ க்ரியேட் ஆகிருக்கு. ரைட். ஸோ 1 செகண்ட். ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஷீட் எடுத்துட்டோம் அண்ட் தென் கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டா, அந்த எக்ஸல் ஷீட்டில் இருந்த டேட்டாவோட ப்ரிவ்யூ இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் அங்கே ரோ ஐடின்னு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ரோ ஐடின்னு இருக்குது. ரெண்டாவது காலம் ஆர்டர் ஐடின்னு இருந்துச்சு, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ அங்கே எந்த ஃபார்மேட்டில் டேட்டா அவைலபிளாக இருந்துச்சோ அதே ஃபார்மேட்டில் இங்கே டேட்டா அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் அங்கே எப்படி டேப்லர் ஃபார்மில் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேட்டாவை டேப்லுக்குள்ளே இம்போர்ட் பண்ண உடனே டேப்லு அந்த டேட்டாவை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். அதாவது தெர் இஸ் சம்திங் கால் டேட்டா டைப்ஸ். இப்போ 1, 2, 3 இதெல்லாம் இன்டீஜர், ஏபிசிடி இதெல்லாம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சில டேட்டா டைப்ஸ் இருக்கும். அந்த டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டான்ற மீன் பண்ணுறது தான் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ டேப்லு தனக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவோட டைப்பையும் மாற்றிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. லெட்ஸே இப்போ இந்த ரோ ஐடி காலமை பார்த்தோம், அதுக்குள்ளே இருக்க ரோஸ் எல்லாம் 1, 2, 3, 4, 5, 6 நம்பர்ஸாக தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதோட டேட்டா டைப்பை இன்டீஜராக தானாகவே எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பட்சத்தில் இதை ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே அதோட டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். பட் சில கேசஸில் இதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கரெக்டான டேட்டா டைப்பை சூஸ் பண்ணி எடுக்க முடியாது. சில நேரத்தில் என்ன ஆகலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் தப்பாக இம்போர்ட் ஆகலாம். இன்கேஸ் அப்படி இம்போர்ட் ஆச்சுன்ற பட்சத்தில் நம்ம விஷுவலைசேஷன் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் எப்போ ஒரு டேட்டாவை டேப்லுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எல்லா டேட்டா டைப்பும் கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகிருக்கா, ஐ மீன் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வேறஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்த செக் பண்ணாமல் விட்டால் என்ன நடக்கும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ தனியாக இருந்த எக்ஸல் ஃபைலை எடுத்து டேப்லுக்குள்ளே கொண்டுட்டு வந்தாச்சு. ரைட். டேட்டா இப்போ டேப்லுக்குள்ளே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த விஷுவல்ஸை எங்கே போய் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா லோவர் பாட்டமில் தெர் இஸ் அன் ஆப்ஷன் கால் ஷீட் 1. ஸோ அந்த ஷீட் 1ல் க்ரியேட் பண்ணிங்கன்னா யூ வுட் சி a screen which is similar to this. ஸோ இந்த ஷீட்டில் தான் நம்ம விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அண்ட் இதுக்கு பேர் தான் விஷுவலைசேஷன் கேன்வாஸ். ஓகே. ஸோ இங்கே சில இன்ஃபர்மேஷன்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலயமா நம்மளால் பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ரைட். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, stay tuned and share it with your friends.